மக்களுக்கு சேவை செய்ய இந்தியா கூட்டணி வரவில்லை. இந்தியா கூட்டணிகள் பதவி வெறி பிடித்துள்ளது. ஒரே தொகுதியில் காங்கிரஸ், திமுக போட்டியிடுகிறது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புதுச்சேரி விமான நிலையம் இன்று வந்தடைந்தார். அவரை கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தை ஆதரித்து வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாரதிதாசன் கல்லூரி அருகில் இருந்து புறப்பட்ட பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, மீனவ கிராமமான குறிச்சிக்குப்பம் பகுதியில் பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உரையாற்றி வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது பேசிய அண்ணாமலை புதுச்சேரியில் அமைந்துள்ள இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியை பொறுத்தவரை உலகத்தில் எங்கும் இல்லாத விசித்திரமான கூட்டணி இது. காங்கிரஸ் கட்சி கூட்டணி தர்மத்தை மீறி கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் இடங்களிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதுவே கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லை என்பதற்கான உதாரணம். அதேபோல் திமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ள இந்த கூட்டணிகள் பரஸ்பர மரியாதை என்பதே இல்லை. 30 தொகுதிகளை கூட சரியான இடம் ஒதுக்கீடு செய்து ஒற்றுமையாக செயல்பட முடியாத இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எப்படி நல்ல ஆட்சி வழங்குவர்? கூட்டணி அமைப்பதில் தோல்வி, வேட்புமனு தாக்கல் செய்வதில் தோல்வி என அனைத்திலும் இந்த கூட்டணி தோல்வி அடைந்துள்ளது. தேர்தல் நாளில் இந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். மக்கள் இவர்களுக்கு தக்க பதிலை வழங்குவார்கள் என்று கூறிய அண்ணாமலை புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிகள் பதவி வெறி பிடித்துள்ளது. ஒரே தொகுதிகள் காங்கிரஸ், திமுக போட்டியிடுகிறது. காங்கிரஸ் புதுச்சேரியை ஏடிஎம் போல் பயன்படுத்தப்படுகிறது. காங்கிரஸ், திமுக ஆட்சியில் மக்கள் எவ்வளவு வேதனை அடைந்தீர்கள். மக்களுக்கு சேவை செய்ய இந்தியா கூட்டணி வரவில்லை. காந்தி குடும்பத்திற்கு ஏடிஎம் மிஷினாக செயல்பட புதுச்சேரியை பயன்படுத்திக் கொள்கிறார் என தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சியாக இருக்க வேண்டும். ஒரே படகில் ஒன்றாக சென்றால்தான் வலை விரித்து மீன்பிடிக்க முடியும் என மீனவ கிராமமான குறிச்சிக்குப்பம் பகுதிகள் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முத்தியால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த கால காங்கிரஸ், திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாதன் காரணமாக புதுச்சேரி 20 ஆண்டு கால பின்தங்கிவிட்டதாகவும், மேலும் கடந்த ஆட்சியை எதையும் செய்ய முடியாத நிலையால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பின்னர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் பெண்களுக்கான உதவித்தொகை ரூபாய் 2,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் 2,500 வழங்கப்பட்டு வருவதாகவும், புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிகள் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி சிவக்கொழுந்து குறிஞ்சி நகர் பகுதிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்புமனுவையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிச்சி நகர் பகுதியில் உள்ள விநாயகர் தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து குறிஞ்சி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று மதகடிப்பட்டு சிவன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, கோகுலம் நகர், மதகடிப்பட்டு கடை வீதி,
புதுநகர், மேட்டுத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு அளிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பல கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகள் பாலம்பழம் சின்னத்திற்கு வணிகர்களிடம் வாக்கு சேகரித்த ஓம் சக்தி சேகருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதி பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தனது பாலப்பழ சின்னத்திற்கு ஆதரவு கூறி வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்த கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து தனது தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை விளக்கி ஆதரவு கூறினார். ஓம் சக்தி சேகர் வருகையின் பொழுது வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்று அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு அப்பகுதிகள் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பாலப்பழ சின்னத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. முத்தியால்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகள் மற்றும் நிலைமைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கம் அளித்தார். கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பை வெளிப்படுத்தினர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவர் நேற்று மாலை அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு, அரிக்கன்மேடு சாலை, அப்ராமி நகர், ஸ்ரீனிவாச கார்டன் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர்களாக கர்நாடக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சலி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் நூற்றுக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பிரமாண்ட வரவேற்பு அளித்த மலர் தூவி வாழ்த்து கோஷங்களுடன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடன் சென்ற தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வேட்பாளரான ராமு நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மணவெளி தொகுதியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஊர் முக்கியஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர் என திரளான பொதுமக்கள் பல கலந்து கொண்டார். நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சுரம் வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியினை ஆதரித்தார். விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதிரையார்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற குவாஷ் தற்காப்பு கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை மாநில குவாஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் முதிரையார்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த குவாஷ் தற்காப்பு கலை பயின்ற வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டயஸ், ஹனடஸ் டைஸ் மார்சியல்ஸ் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர் பாலமுரளி ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகரன், மகேஸ்வரன், சிவஞானம், பச்சையப்பன், பகவதி, விஸ்வநாதன் ஆகியோர் போட்டிகளை தொடங்கினர். KAP குவாஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடந்த பரிசளிப்பு விழாவில்
இசையம்பலம் பள்ளி தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ரங்கநாதன், சுங்கத்துறை அதிகாரி நடராஜன், விஜயாஞ்சலி பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன், புதுவை பல்கலைக்கழக முன்னாள் ஆடிட்டர் குணசேகரன், பாவேந்தர் பள்ளி முதல்வர் லட்சுமிகாந்தன், புதுவை பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளைய நம்பி ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராக வெடியார்பாளையம் புதுநகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் அரங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகோ சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் ரெட்டியார்பாளையம் புதுநகர் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிகளில் வீடுவீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்களிடம் பேசுகையில் தனக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுப்பதாகவும் தனது அருண் சர்மா தொண்டு நிறுவனம் மூலம் தற்போது வழங்கப்படும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் உழவர்கரை தொகுதி முழுவதும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கந்தசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கந்தசாமி கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் குமார், ஆனந்த்ராமன், சிவசங்கர், மகேந்திரன், ராஜேந்திரன், பூங்கொடி ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரச்சாரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான அய்யனார் கோவில் புதுநகர் வீதி, கோகுலம் நகர், மேட்டு தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை பூர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி வாதனூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரச்சாரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆதரவத்துடன் வரவேற்று அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஹஸ்லஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் கார்த்திக் ஜெயாஸ் தயாரிப்பில் அருள்தாஸ், அகில் சந்தோஷ் இணைந்து நடிக்கும் ரீயூனியன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை நடிகர் விஜய் சேதுபதி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தமிழ் திரையுலகின் முன்னணி குணச்சித்திர நடிகரான அருள்தாஸ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரீயூனியன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டுள்ளது. இதனை மக்கள் செல்வன் விஜய சேதுபதி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இயக்குனர் சாட்ரெக்ஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் ரீயூனியன் திரைப்படத்தில் அருள்தாஸ், ஜெயக்குமார், அனுபாமா குமார், அகில் சந்தோஷ், பர்வீன் சுப்ரமணியன், ஜெமினி, மணி சிவம், சேதுபதி, ஜெயச்சந்திரன், ராத்தி ராஜா,
சிலுமிஷம் சிவா, குட்டி கோபி, ஹரிஷ், அருண் உதயன், சரத் கிரீஷ் மற்றும் ஹைஹூ, காக்குமுட்டை ரமேஷ், பூவையார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். விக்கி மேக் தமிழ் திரையுலகின் முன்னணி குணச்சித்திர நடிகரான அருள்தாஸ் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரீயூனியன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டுள்ளது. இதனை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் தாஸ் ரெக்ஸ் இயக்கத்தில் உருவாக்கி வரும் ரீயூனியன் திரைப்படத்தில் அருள்தாஸ், ஜெயக்குமார், அனுபாமா குமார், அகில் சந்தோஷ், பர்வீன், சுப்பிரமணியன், ஜெமினி, மணி, சிவம், சேதுபதி, ஜெயச்சந்திரன், கராத்தே ராஜா, சிலுமிஷம் சிவா, குட்டி கோபி, ஹரிஷ், அருண் உதயன், சரத் கிரீஷ் மற்றும் ஹைகு, காக்குமுட்டை ரமேஷ், பூவையார் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். விக்கி மேக் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ராக்கி டிஜே இசையமைத்திருக்கிறார். முத்தமிழன் ராமு படத்தொகுப்பு பணிகளை கவனிக்க கலை இயக்கத்தை வெங்கடேஷ் குமார் மேற்கொண்டிருக்கிறார். கேங்ஸ்டர் பின்னணியில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக தயாராக இருக்கும் இந்த திரைப்படத்தை ஹஸ்லர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் கார்த்திகி ஜெயபாஸ் தயாரித்திருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து படப்பிடிப்புக்கு பிந்தைய தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலைகள். இப்படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்படுகிறது. இதில் அருள்தாஸின் தோற்றமும் ஏனைய கதாபாத்திரங்களின் தோற்றமும் படத்தை பற்றிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. கவுடிகளை வைத்து காலாப்பட்டு வாக்காளர்களை மிரட்டி முயற்சிப்பதாக பாஜக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஊடக மையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தன்னை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் மீது பல்வேறு கொலை, நில அபகரிப்பு வழக்கு, கொள்ளை வழக்குகள் உள்ளன. மேலும் போலி மருந்து வழக்கில் மாதம் 3 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார் என்றும் கூறினார். இவற்றை எல்லாம் தாண்டி ரவுடிகளை வைத்து மிரட்டி காலாப்பட்டு மக்களை ஓட்டு போட சொல்கிறார். காலாப்பட்டு என்பது செம்மன் பூமி, யாரும் இந்த மக்களை மிரட்ட முடியாது என்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விடவரக்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்துக்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. அந்த வகைகள் விழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று விழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனர் நகரில் உள்ள அம்மன் ஆலயத்தில் பூஜை செய்த தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் பாவனர் நகரில் நீண்ட காலமாக இருக்கும் மழைநீர் பிரச்சனையை சரி செய்வதே தனது முதல் வேலை என உறுதியளித்து வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அமைப்பு செயலாளர் தீன் தமிழன், அரசியல் குழு மாநில செயலாளர் செல்வன் அந்தன், துணை செயலாளர் முபாரக், உழவர்கரை தொகுதி திமுக பொறுப்பாளர் களிய கார்த்திகேயன் உட்பட கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்ற பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கனியக்கோவில் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாகூர் கொம்யூன் கனியக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடன்முறை பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவேலி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு வெகுவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் எனவும் உலக மக்கள் நலன் வேண்டியும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்றது.
மேலும் உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்த தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்தார். சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை மற்றும் செய்தார். மகா தீபாரதனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூபதீப வழிபாடுகள் செய்த பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம். மணவேலி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த சிவபெருமானை அருள் பெற்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பல கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நடிகை தேவயானி பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி கலந்து கொண்ட மாணவர்களின் திறமைகளை மனதாக பாராட்டினர். 2025-2026 சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் பிடித்த அன்னை ராணியின் மாணவருக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இப்பள்ளியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டர் சீட்டு பெறும் அன்னை ராணி பள்ளியின் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடிகை தேவயானியின் கையால் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. உடன் பள்ளியின் சேர்மன் PN சண்முகம் மற்றும் பள்ளி முதல்வர் சிவகாமி பள்ளியின் அடுத்த கட்ட நகர்வை குறித்து பெற்றோர்களிடம் விரிவான சிறப்புரை வழங்கினர். தடகள போட்டியில் மாநில அளவில் பல்வேறு பிரிவுகளில் போட்டியிட்டு கோல்டு மெடல் வென்ற மாணவிக்கு சிறப்பு பரிசு தொகையாக 40,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவியின் கோச்சை ஊக்குவிப்பதற்காக அவருக்கு சிறப்பு தொகை வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சி நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே சோசியல் மீடியாவில் பள்ளியின் சார்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அது தற்பொழுது 10 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேல் கடந்து சென்ற வீடியோ வைரலாகியது. ஆண்டு விழாவில் பொதுமக்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முன்னேற்பாடாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, மெடிக்கல், ஃபுட் ஸ்டால் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் காக்கையன்தோப்பு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகாண்டர், மாஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக, பாமக, LJK உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் வடிவேலு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் கடந்த 5 ஆண்டுகளின் சாதனைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை விளக்கி ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டார். தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட பணிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது.
வடிவேலு வருகையின் போது பெரியார் நகர் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்று அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு அப்பகுதிகள் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்ததுடன் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியாக SMV பள்ளியின் 3ஆம் ஆண்டின் ஆண்டு விழா SMV வைப்ரன்ஸ் 2.0 கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் பொறியாளர் ராஜாராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நீலா, பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, ராஜாராஜன், சூரியகுமார் ஆகிய அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் பள்ளியின் முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். SMV பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி நேஹா வரவேற்பு நிகழ்த்தினார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். 2025-2026 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். இதில் பள்ளியானது 12ஆம் வகுப்பு வரையில் பயில்வதற்கான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பாணையம் பெற்றுள்ளது என்றும், மாணவர்கள் 10ஆம் வகுப்பின் முதல் பொதுத் தேர்வை எழுதியுள்ளார்கள் எனவும், மேலும் பல முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக SMV திகழ்கிறது எனவும் தமது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்த தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொருளாதார மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எதுவென்றும் கேட்டு போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்த வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கிடையமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய அங்கமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் தனது நகைச்சுவை திறமையால் பிரபலமாகி டிராகன் படத்தின் மூலம் பெரிய திரைகள் அறிமுகம் பெற்ற ஹர்ஷித் கான் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாணவர்களிடம் கலந்துரையாடி மாணவர்களோடு நடனம் ஆடினார். அவர் பேசும் பொழுது மாணவர்களின் ஒழுக்கம், கல்வி மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஊக்கமளிக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக மதிப்பெண்களை தாண்டி நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இறுதி நிகழ்ச்சியாக 10ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் ராகுல் நன்றி உரை கூறினார். துணை முதல்வர் இமானுவேல் செல்வம் விழாவிற்கு வருகை தந்தார். விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினர். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்த சமூக சேவகர் கண்ணபிரான் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மங்களம் சட்டமன்ற தொகுதிகள் சமூக சேவகர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கண்ணபிரான் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்தார். ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அரியூர், பங்கு, பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விடுவிடாக சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சராக ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று மீண்டும் சாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற வேண்டும் எனவும், இத்தொகுதிகள் போட்டியிடும் ரங்கசாமி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.